அந்த வாழமொழி பள்ளம் சண்டை வந்து நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்றுங்கிறதுனால வீரப்பனார் என்ன செஞ்சார், அந்த தேங்காயில் போட்டு தொடச்சி ஒழுங்காக மாட்டாமல் விட்டார். ஒழுங்காக துடைக்கலை, எண்ணெய் நிறையா இருந்துருச்சு அந்த மிஷினுக்குள்ளே. எஸ்எல்ஆர் அவர் வச்சுருந்தது. இப்போ வாழமொழி பள்ளம் சண்டையில் எங்களுக்கும் அதிரடிப்படைக்கும் நடந்த யுத்தம் வந்து கடுமையான யுத்தம். கிட்டத்தட்ட அவங்க குறைந்தது ஒரு 3000 தோட்டா ரிலீஸ் பண்ணிக்கலாம். அன்னைக்கு வந்து ஐஜியாக இருந்த காளிமுத்து, நாங்கள் காட்டுக்குள்ள அவரை டீப்னி தலைங்கிறது. அவர் என்ன செய்கிறாரு, நாங்கள் வானொலி செய்தியில் கேட்குறோம். என்ன கேட்குறோம், இன்னும் அரை மணி நேரத்தில் வீரப்பனை நாங்கள் சுற்றி வளைத்து விடுவோம் அப்படின்னு செய்தி வந்துகிட்டு இருக்கு. நாங்கள் 200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். மக்கள் அப்பாவி மக்களை பிடிச்சிட்டு போயிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வீரப்பனுக்கு வெடிபொருட்கள் கடத்தியதாக ஒரு வழக்கு போட்டு தேங்காயில் வெடிகுண்டு ஆக்கிறோம்னு சொல்லி அதுக்கு பெயிண்ட் அடித்து அதுக்கு திரி வச்சு குடுமியில் ஃபோட்டோ போட்டு மாலை மலரில் வரும், வீரப்பனுக்கு கொண்டு செல்லப்பட்ட ஆயுதங்கள் பறிமுதல்னு போடுவானுங்க இவனுங்க, இந்த பைத்தியக்கார பத்திரிகையாளர்கள்லாம். அதனடிப்படை ஒரு சூழ்ச்சி செய்தது. வீரப்பன் பேவி வீரப்பனை நீ பிரி, உன் மகளை கட்டித்தாரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை நம்ப வச்சு மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி பிரித்து என்ன நடந்துச்சு, கடைசியாக கந்தவேலுவை பேவி வீரப்பனை சுட்டுக் கொள்கிறான். அதிரடிப்படை வந்து பல இடங்களில் தோல்வி விட்டுறதுக்கு காரணமே அவருடைய உளவு அமைப்பு சரியா இல்லை. அவன் காசுக்காகத்தான் வேலை பார்க்குறானே ஒழிய உணர்வுபூர்வமாக அவன் வேலை பார்க்க மாட்டான். ஆனால் வீரப்பனார் படையினுடைய உளவு அமைப்பு உணர்வுபூர்வமாக வேலை பார்ப்பான். விஜயகுமார் வந்து ஐஜியா பதவியேற்று அதிரடிப்படையினுடைய தலைவராக ஏற்றதுக்கு பிறகு அவருடைய அணுகுமுறை வேறையாக இருந்ததுனால தான் அந்த மகத்தான போர் மரவரை சாய்க்க முடிஞ்சது. Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுஷீந்திரன். இன்றைக்கி நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். அன்னைக்கு பார்த்தா அவன் என்ன செஞ்சிட்டான்னா, வாழமொழி பள்ளத்துக்கும் பக்கத்தில் நாங்கள் அது வழியத்தான் வருவோம்னு தெரிஞ்சு அங்கே தான் அவங்க வந்து அதிரடிப்படையை கொண்டாந்து குமிச்சிருக்காங்க. ஏன்னா இவன் போய் அந்த 2000 வாங்கிக்கிட்டு சொல்லிட்டான் அதிரடிப்படைக்கிட்ட. அப்போ நேருக்கு நேராக சண்டை, பயங்கரமான ஒரு யுத்தம் அந்த இடத்துல நடந்தது அதிரடிப்படைக்கும் எங்களுக்கும். அது பார்த்திங்கன்னா அன்னைக்கு என்னென்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஆயுத பூசை நடந்ததுனால இந்த துப்பாக்கியெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்னா எல்லாம் அக்கா கலட்டி எண்ணெயில் ஊற வைப்போம். தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சு அதை நல்லா தொடச்சி மாட்டி அதை வெறும் தோட்டாவை போட்டு அடித்து பார்க்குறது அப்படின்னு டம்மி தோட்டாக்கள். அந்த வாழமொழி பள்ளம் சண்டை வந்து நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்றுங்கிறதுனால வீரப்பனார் என்ன செஞ்சார், அந்த தேங்காயில் போட்டு தொடச்சி ஒழுங்காக மாட்டாமல் விட்டார். ஒழுங்காக துடைக்கலை, ஓகே, எண்ணெய் நிறையா இருந்துருச்சு அந்த மிஷினுக்குள்ளே. எஸ்எல்ஆர் அவர் வச்சுருந்தது. இப்போ வாழமொழி பள்ளம் சண்டையில் எங்களுக்கும் அதிரடிப்படைக்கும் நடந்த யுத்தம் வந்து கடுமையான யுத்தம். கிட்டத்தட்ட அவங்க குறைந்தது ஒரு 3000 தோட்டா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் அதிகபட்சமாக ஒரு அதிகபட்சமே ஒரு 50 தோட்டா தான் நாங்கள் வந்து, ஏன்னா அது ஒரு டெக்னிக்கல். தோட்டாவெல்லாம் நம்ம அடக்கிட்டோம்னா நம்ம அடித்த தோட்டாவெல்லாம் எல்லாம் செத்துட்டாங்க அமைதியாயிட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் பதுங்கி வெளியில் கிளம்புறதுக்கான யுக்தியில் தான் கையாளுமே ஒழிய திருப்பி தாக்குதல் நடத்துவது. ஏன்னா அவங்க ஒயர்லெஸில் சொல்லிடுவாங்க, போதிய படை பத்தலை, இங்கே தான் வந்து வீரப்பனார் படை இன்னைக்கு நீங்கள் வந்து இன்னும் ஒரு 50 பேர் அனுப்புங்கன்னு சொல்லும்போது எங்களை சுற்றி வளைச்சிருவாங்க. அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ராஜதந்திரத்தை நாங்கள் கையாளுறது வழக்கம். அமைதிப்படுத்திட்டு எங்களை நாங்களே அமைதிப்படுத்தி அங்கேருந்து தப்பிப்பதற்கான வேலையை நாங்கள் செஞ்சுருவோம். இப்போ வாழமொழி பள்ளம் சண்டையில் நடக்கும்போது கூட 2 போலீஸார் இருந்து இறந்ததாக பின்னர் அதாவது மூடி மறைச்சிட்டாங்க. அதெல்லாம் பத்திரிகைக்கு செய்தி வராமல் மூடி மறைச்சாங்க. அந்த சண்டையில் வந்து நாங்கள் மேற்கு புறமாக தப்பித்தோம். எல்லாருமே வந்த வழியிலேருந்து நாங்கள் வேறு திசையை நோக்கி தப்பிக்கிறோம். அதில் நம்மளுடைய படையணியில் இருந்த சந்திரன் மட்டும் வேறு, அவர் வந்து புதிதாக சேர்ந்தவர்னால அவருக்கு அந்த இலக்கு தெரியலை, வழி தப்பி போயிட்டார். காட்டு வழியெல்லாம் அவருக்கு தெரியும். ஓகே, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் கிழக்கு பக்கம் போயிட்டார். அப்போ கிழக்கு பக்கம் போகும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, பெரிய தண்டா, சின்னத்தண்டா, நாயக்கன் தண்டா, நீதிபுரம் போன்ற வனத்துகளுக்குள்ள வந்துடுறார். வாழமொழி பள்ளத்துலேருந்து வந்து இந்த பகுதியில் தங்குறாரு. ஒரு பத்திரிகை ஆசிரியர் தான் அவருக்கு உதவி பண்ணுறாரு. உதவி பண்ணி அந்த காட்டுக்குள்ளே தங்க வைக்கிறாரு. இவர் சும்மா இருக்க முடியாமல் என்ன செய்கிறதுனா, லுங்கியை கட்டிக்கிட்டு காட்டுவாசி, அதாவது காட்டுக்கு வேலைக்கு போகிறது மாதிரியே என்ன செய்கிறாருன்னா, ஈரோடு மாவட்டம் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய பகுதியில் சுற்றி திரிகிறார். அப்போ வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்துக்குள்ளே என்ன துப்பாக்கிகள் இருக்கிறத, அங்கேருந்து என்ன துப்பாக்கிகள் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத இவர் கவனிக்கும்போது, இவர் புதுசாக சேர்ந்ததுனால துப்பாக்கியினுடைய தன்மை தெரியாததுனால 303 துப்பாக்கி இருந்தது அப்படின்னு நம்மள்கிட்ட தகவல் வருது. அதுக்கு பிறகு தான் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதல் தொடுக்கிறோம் வாழமொழி பள்ளம் சண்டைக்கு அடுத்து. அது பத்திரிகையில் அன்றைக்கி என்ன பேட்டி கொடுக்குறாருன்னு சொன்னால், நீ எனக்கு ஆப்பு வச்சா உனக்கு நான் நல்லா ஆப்பு வைப்பேன் அப்படின்னு சொன்னார். நீ அங்கே அடித்த, ஆனால் நான் இங்கே அடிச்சிட்டேன் பாரு அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி வந்து ஐஜியாக இருந்த காளிமுத்து, நாங்கள் காட்டுக்குள்ளே அவரை டீப்னி தலையங்கிறது, டீப்னின்னா தூக்குச்சிட்டி தலையன் அப்படிங்கிறது.
அவர் என்ன செய்கிறாரு, நாங்கள் வானொலி செய்திகளை கேட்குறோம். என்ன கேட்குறோம், இன்னும் அரை மணி நேரத்தில் வீரப்பனை நாங்கள் சுற்றி வளைத்து விடுவோம் அப்படின்னு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் 200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நடந்து போயிட்டுருக்குறோம். இவர் இங்கே அறிவிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நாங்கள் சிரிச்சிக்கிட்டே போனோம். அப்போ வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதலில் வந்து 13 துப்பாக்கிகள் கொள்ளையடிக்கப்பட்டது. அந்த துப்பாக்கியில் வந்து என்னென்னா 410 410 ரக துப்பாக்கி. அது 303 இல்லை, அது ஒவ்வொரு தோட்டாவை போட்டு தான் அடிக்க முடியும். 303ங்கிறது மேக்ஸின் இருக்கும், மேக்ஸிலேருந்து குண்டுகள் ஏறும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 303யும் 410ம் ஒரே ரகமாக இருக்கும் துப்பாக்கி. இதுக்கு மேக்ஸின் இருக்கும், இதுக்கு மேக்ஸின் இருக்காது. 410க்கு விசக்கத்தி முன்னாடி வச்சுருப்பாங்க, ஓகே. 303க்கு விசக்கத்தி இருக்காது. அப்போ வெள்ளித்திருப்பூரில் எடுக்கப்பட்ட துப்பாக்கிகளுக்கு எல்லாத்துக்கும் விசக்கத்தி இருந்தது. அந்த கத்தி நம்ம கையில் கிழிச்சாலோ அல்லது எங்கேயாவது குத்துனாலோ அதுக்கு மருந்து அரசு பொது மருத்துவமனைகளில் தான். அப்போ இது எங்கே கிழிச்சிச்சு என்னென்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. அதனாலேயே அந்த துப்பாக்கியினுடைய அந்த கத்தியில் லாகுவாக எல்லாத்தையும் கலட்டி பெரியதண்டா காட்டுக்குள்ளேயே அடர்ந்த புதருக்குள்ளே நாங்கள் புதைச்சிட்டு போன வரலாறு. அதுக்கப்புறம் 410 தான் நாங்கள் கையாண்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதிரடிப்படை வந்து சில இடங்களில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்களும் உளவு ஆட்கள் வைத்திருக்காங்க காட்டுவாசிகளை. மாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார், மருமையும் காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணுவான். மாமே மருமையனை காட்டி கொடுப்பான், மருமையை மாமனை காட்டி கொடுப்பான். அதுலேயும் துரோகம், எவ்வளவு துரோகங்கள் இருக்குது. அதாவது சொத்துக்கு ஆசைப்பட்ட சில பேர் நல்லவனையெல்லாம் காட்டி கொடுத்தாங்க. அதர் அடிப்படை அவனை தூக்கிட்டு போயிடுச்சுன்னா அவனுடைய சொத்து, வீரப்பனுக்கு அவன் அரிசி பத்தியம் கொடுத்தான்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டான்னா அவன் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு தான் ஊருக்கு வர முடியும். அதுக்குள்ளே அவன் அந்த சொத்தை ஆட்டையை போட்டு அவன் பேரில் பத்திரத்தை மாற்றிடுவான். இப்படியான சம்பவங்கள்லாம் நிறைய நடந்தது. அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம துப்பாக்கி சித்தனை வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, துப்பாக்கி சித்தன் வந்து வீரப்பனாரோட இணைஞ்சிட்டார் அதிரடிப்படைக்கு பயந்து. ஏன்னா அவர் அடிக்கடி அவர் வந்து ஒரு காடு வாச்சராக வேலை செஞ்சார், அரசு ஊழியராக, தற்காலிக அரசு ஊழியராக வேலை செஞ்சவர். அவர் வீரப்பனாருக்கு அரிசி பத்தியம் கொடுக்குறன்னு தெரிஞ்சதும் காவல்துறை அவரை வந்து பிடிக்கணும்னு முயற்சி பண்ணும்போது, நீ என்னடா என்னை பிடிக்கிற, நான் அவனோட போய் சேர்ந்துறேன்டான்னு வீரப்பனாரோட சேர்ந்துட்டார். மனைவியோடு வந்து சேர்ந்தார், தும்பியம்மா அந்த அம்மா பேர். ஆனால் அவர் துப்பாக்கி சித்தன் வந்து கைதாகி மைசூர் சிறையில் ஒன்றே வச்சு 20 வருஷம் கழிச்சு தான் அவர் வர்றாரு. கடைசி பார்த்தா அவருடைய சொத்துக்களை ஆட்டையை போட்டு வேற ஒருத்தன் விவசாயம் பண்ணி அவன் பேரில் எல்லாத்தையும் மாற்றிட்டான். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு இங்கே காடுகளில். ஆக அதிரடிப்படை வந்து பல இடங்களில் தோல்வி விட்டுறதுக்கு காரணமே அவருடைய உளவு அமைப்பு சரியா இல்லை. அவன் காசுக்காகத்தான் வேலை பார்க்குறானே ஒழிய உணர்வுபூர்வமாக அவன் வேலை பார்க்க மாட்டான். ஆனால் வீரப்பனார் படையினுடைய உளவு அமைப்பு உணர்வுபூர்வமாக வேலை பார்ப்பான். காசுக்கும் கொடுப்பான், காசும் வாங்கிக்குவான், உணர்வாகவும் இருப்பான். ஐயோ தெய்வத்தை காப்பாற்றணுமேம்மா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் தானே, அவனை என்ன நம்ம காப்பாற்றுறது அப்படிங்கிற முடிவுலேயே அவங்க போயிடுவாங்க. இதை விட இன்னொன்று இருக்குது, இன்டெலிஜென்ட், அதாவது உளவு அமைப்புகளில் பல்வேறு அமைப்புகள் வந்து காடுகளுக்குள்ள வீரப்பனாரை வந்து பல்வேறு மனிதர்களாக வந்து பார்ப்பதற்கு முயற்சி எடுத்தார்கள். பத்திரிகையாளராக வரணும்னு முயற்சி எடுத்தாங்க, ஃபெயிலியர். காட்டுவாசியாக வந்து வீரப்பனை பார்க்குறதுக்கு எடுத்தாங்க, மாறுவேடம் போட்டு நிறைய உளவாளிகள் வந்து காட்டுக்குள்ள வந்து அவரை சந்திக்கிறதுக்காக எல்லாமே வந்து அவர் தவிடுபொடி ஆக்கினார். யாரையும் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் நம்புறது கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் வாழ்ந்தார். அவருக்கு பேரே ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் ஏன் வந்துச்சுன்னா, காட்டுக்குள்ளே வந்து வீரப்பனாரை தேடுகிற போது அங்கே போட்டிருக்கிற ஆட்டுப்பட்டிகளில் கூலிக்கு வேலை செய்கிறவங்கள்ட்ட போய் வருஷத்துக்கு அவனுக்கு 3 ஆடு கூலி, காசு கூட கிடையாது, 3 ஆடு உனக்கு கூலி எடுத்துக்க, நீ ஆடு மேய்ச்சி கொடு அப்படிங்கிறதான். அது கோவை மாவட்டத்தினுடைய நிறைய பண்ணைக்கிளார்கள் வந்து இந்த மாதிரி ஆடுகளை நிறைய வளர்க்குறது உண்டு. இப்போ இந்த கோபாலகிருஷ்ணன் எஸ்பி கேட்டகரியில் இருந்தவர் என்ன செய்வார், காட்டுக்குள்ளே வீரப்பனை தேடி வருகிறோங்கிற பேரில் பட்டியில் இருக்கிற 3 ஆடை தூக்கிட்டு வந்துட்டு அவனுக்கு சம்பளம் என்ன ஆகுறது. அதனாலேயே மக்கள் அவருக்கு ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன் பேர் வச்சாங்க. அவர் என்ன செஞ்சார், உன்னை நான் அழிச்சிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு வீரப்பனுக்கு சவால் விட்டார். ஆனால் வீரப்பனார் என்ன செஞ்சார், ஒரு வெள்ளை வேட்டியில் சிவப்பு மை கொண்டு அடைய ஆடு திருடி கோபாலகிருஷ்ணா வாடா சொரக்காமடவுக்கு, ஏதோ சாதியை சொல்லி நீனும் சத்திரி நீனே நானும் சத்திரியும் தாண்டா, வா நேருக்கு நேராக ஒத்தைக்கு ஒத்த சந்திப்போம்னு எழுதி கொளத்தூர் வெள்ளிக்கிழமை சந்தையில் தொங்க விட்டு போயிட்டார். உடனே இவருக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வந்து இங்கேருந்து படைபதாய்களோடு போகிறார். போய் சொரக்காமுடலே மாட்டி அப்பாவி மக்கள் 16 பேரும் 6 போலீஸ்காரங்களும் செத்து போனாங்க. 22 பேர் கண்ணி வெடியில் சிக்கி மாண்டு போனார்கள். அப்போ தான் சொன்னார் அவர், ஏண்டா எனக்கு இப்போ என்னை அழிச்சுவிட்டு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறியா, உனக்கு நான் கல்யாணமே பண்ணி வச்சுட்டேன்டான்னார். ஏன்னா இடுப்புக்கு கீழே எந்த உறுப்புகளும் செயலிழந்து போனது. அவர் கடைசியாக சாகிற வரை கல்யாணமே பண்ணிக்க முடியாமல் செத்து போனார். யார், கோபாலகிருஷ்ணன் எஸ்பி. ஆக இவர்கள் போட்ட திட்டங்கள் அனைத்தும், அதாவது எப்படின்னா, இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மக்களை அன்பாக போய் பேசி வீரப்பனாரை பிடிக்கணும்னு நினச்சிருந்தானே பிடிச்சிருக்கலாம். இவர்கள் அதிகாரத்தை கையில் எடுத்தார்கள். ஒன்றும் இல்லை, காட்டுக்குள்ளே ஆடு மேய்க்க போயிருப்பான், வயிற்று பிழப்புக்காக மாடு மேய்க்க போயிருப்பான். அவனை பிடிச்சிட்டு வந்து வீரப்பனை பார்த்தியாடான்னு சொல்லி அவனை போட்டு அடித்து உரிச்சு அவனுக்கு பச்சை உடை உடுத்தி அவனை கொண்டே காட்டுக்குள்ளே சுட்டு கொள்றி
அன்னைக்கு மாலை மலர்லேயே வந்து செய்தியை கொடுக்குறது. இந்த தேவாரம் பண்ண அட்டுழியங்கள், வீரப்பனின் முக்கிய தளபதி சுட்டு கொல்லப்பட்டான்னு சொன்னால் இவங்களுக்கு உடனே பரிசு. அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சோறு திங்கிற கூட கை வராது, அப்படி ஒரு சோப்பலாங்கே இருப்பான். அவன் மாவீரன் ஆக்குவாங்க, இவங்க காவல்துறை மாவீரன் ஆக்கிருக்கு. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறையா இங்கே நடந்திருக்கு. இதை விட என்னென்னா, அப்பாவி மக்களை பிடிச்சிட்டு போயிட்டு தேங்காய்க்கு பெயிண்ட் அடித்து இதுதான் வெடிகுண்டுன்னு போட்டா போட்டு மாலை மலர்லாம் வந்துருக்கு. யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. ரொம்ப கொடுமை. மக்கள் அப்பாவி மக்களை பிடிச்சிட்டு போயிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வீரப்பனுக்கு வெடிபொருட்கள் கடத்தியதாக ஒரு வழக்கு போட்டு காவல்துறை தேங்காய்க்கு வெடிகுண்டு, தேங்காயில் வெடிகுண்டு ஆக்கிறோம்னு சொல்லி அதுக்கு பெயிண்ட் அடித்து அதுக்கு திரி வச்சு குடுமியில் போட்டோ போட்டு மாலை மலரில் வரும். வீரப்பனுக்கு கொண்டு செல்லப்பட்ட ஆயுதங்கள் பறிமுதல்னு போடுவானுங்க இவனுங்க, இந்த பைத்தியக்கார பத்திரிகையாளர்கள்லாம். போலீஸ் அதிகாரி என்ன செய்தியை கொடுக்குறானோ அந்த செய்தியை இவங்க போட்டு விளம்பரப்படுத்திக்கிறது. அதிரடிப்படை பல இடங்களில் தோல்வியுற்றதற்கு காரணம் அன்றாடங்காட்சி மக்களை அன்பொழுக அவர்கள் வைக்கவில்லை. வீரப்பனார் அப்படி இல்லையே. என்ன பண்ணுறீங்க? கோயந்தா 10,000 எடுத்து கொடு சொல்லுவார். 10,000 எடுத்துகிட்டு போனி செலவழிச்சுட்டிங்கன்னா ஊர் பயிலுக்கு தெரிஞ்சிச்சு காட்டி கொடுத்து விடுவாங்க. நாளைக்கு உங்களை கொண்டே சிதைச்சி போடுவானுங்க, கொண்டு போடுவானுங்க. வாங்கிட்டு போகிற காசுக்கு பத்திரமா ஒரு 3-4 ஆடை வாங்கி விட்டு வளர்த்து பொழைச்சிக்கோ. இது அதிரடிப்படை இன்றைக்கி அது சொல்லுமா? நீங்கள் அதிரடிப்படை செஞ்ச சூழ்ச்சியில் இன்னொன்னையும் சொல்லிடுறேன். பெச்சிலிட்டில் வந்து கந்தவேல்னு ஒருத்தன் 5 பொம்பளை பிள்ளைக்கு தகப்பேன். அதில் மூத்த பொம்பளை பிள்ளையை தான் பேவி வீரப்பன் காதலித்ததாகவும் அந்த காதல் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் பழனி முருகன் கோயிலுக்கு மொட்டை போடுறதுக்கு நேர்த்திக்கடன் நேர்ந்து அவனுக்கு சடை விழுந்து அள்ளி தூக்கி கட்டி வச்சுருப்பான். அந்த தங்கவேலுக்கு மளிகை கடை வச்சு கொடுக்குறாங்க அதிரடிப்படை வீரப்பனாரை பிடிக்கிறதுக்காகவே. ஏன்னா பேவி வீரப்பன் அவன் மகளை விரும்புகிறாங்கிறதுக்காக. ஆனால் கந்தவேல் என்ன செய்கிறான்? வீரப்பனை மாமானும் கூட்டுக்குவான், கடையில் இருக்கிற பொருள்களை வீரப்பனாருக்கும் கொடுப்பான். வீரப்பன் கொடுக்குற காசில் போய் வெளியில் போய் பொருள் வாங்கி கடையில் போட்டுக்குவான், அதிரடிப்படை கொடுக்குற காசையும் போட்டுக்குவான். இவன் எவ்வளவு சாமர்த்தியம் பாருங்கள். கடைசியாக ஆனால் அவன் கடைசியாக யார் பக்கம் நின்னான்னா அதிரடி பக்கம் நின்னான். எப்படி நின்னான் அப்படின்னா, அதிரடிப்படை ஒரு சூழ்ச்சி செய்தது. வீரப்பன்லேருந்து பேவி வீரப்பனை நீ பிரி, ஓ மகளை கட்டித்தாரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை நம்ப வச்சு மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி பிரித்து என்ன நடந்துச்சு? கடைசியாக கந்தவேலுவை பேவி வீரப்பனை சுட்டு கொள்கிறான். கந்தவேலு என்ன செய்கிறான்? பேவி வீரப்பனை சுட்டதுனால ஒரு அமௌண்ட் அங்கே வாங்கிட்டான் காவல்துறைகிட்ட. இப்போ காவல்துறை என்ன ஒரு அஜெண்டா கொடுக்குதுன்னா, வீரப்பனுக்கு நீ சயனடை போட்டு அவனை முடிச்சிரு. நாங்கள் இருக்கும்போது சயனடு வந்தது, சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது கந்தவேலு சோறு வெந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வெந்துக்கிட்டு இருக்கிற சோத்தில் சயனடை போட்டான். வீரப்பனார் என்ன செய்வார்னா எல்லாத்தையும் உஷாராக பார்த்துட்டு இருப்பார். கோணிச்சாக்கை போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். கோணிச்சாக்கு ஓட்ட ஓட்டையாக தெரியும். தூங்குறாருன்னு மற்றவங்களாம் நினச்சிருப்போம். இல்லை, அந்த கோணிச்சாக்கனுடைய ஓட்டைகளுக்குள்ளே முழிச்சுக்கிட்டே எவன் என்னென்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்படி பார்க்கப்பட்டது தான் கந்தவேலு சயனடை போட்டதை பார்த்தார். கடைசி என்ன நடந்தது? கந்தவேலு என்னப்பா சரி நீ முதல்ல சாப்பிட்ருவான், அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கும் கொடுப்பா அப்படின்னாரு. அன்னைக்கு வீரப்பனாருக்கு சேத்துக்குழியாருக்கெல்லாம் சளி பிடிச்சி முடியாமல் இருந்த சூழல். அவன் சாப்பிட மாட்டேன்ட்டான். சரி சரி சாப்பிட்லையா, அள்ளி அவன் வாய்க்கில் திணிங்கப்பான்னாரு. அப்போவும் சாப்பிடல. அப்போ தான் சொன்னார், இவன் அதிரடிப்படைக்கு உளவாளியாக மாறிட்டது நமக்கு தெரியும். ஏன்டா கந்தவேலு பேபியை ஏன்டா கொண்டான்னு கேட்கும்போது உதறான். இப்போ உனக்கு தண்டனை என்னடா கொடுக்கலான்னு கேட்குறாரு. என்னை விட்டுருமாமா, அதுவே போதும், 5 பொம்பளை பிள்ளைக்கு நான் தாப்பேன் மாமா, அந்த பிள்ளையெல்லாம் காப்பாற்றணும்னு கெஞ்சினான். வீரப்பனார் என்ன செஞ்சார்? துப்பாக்கிக்கு மரியாதை இல்லாமல் போகும் உன்னை சுட்டுவிட்டா, தொன்னையாலே உன்னை கொண்டாதான் நீ கரெக்டாக வருவேன்னு கம்பாலேயே அடித்து கொள்ள வச்சார் கந்தவேலுவை. அதிரடிப்படை எங்கெங்கெல்லாம் தோத்தது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டாக பல்வேறு சம்பவங்களை நாம் நிறைய பேசலாம். அவ்வளவு தூரம். ஏன்னா விஜயகுமார் வந்து ஐஜியாக பதவியேற்று அதிரடிப்படையினுடைய தலைவராக ஏற்றதுக்கு பிறகு அவருடைய அணுகுமுறை வேறையாக இருந்ததுனால தான் அந்த மகத்தான போர் மரவரை சாய்க்க முடிஞ்சது. ஒருவேளை அது அன்பாக கூட இருக்கலாம், ஆனால் அவர்களும் பிராடு பண்ணினார்கள், அவருடைய மரணத்தை கொச்சைப்படுத்தினார்கள். ஆக வீரப்பனாரை கடைசி வரை எவராலும் வெல்ல முடியாத மகத்தான போர் தலைவனாக 6000 சதுர கிலோமீட்டர் காடுகளில் வானத்தை முத்தமிடுகிற மலைத்தொடர்களுக்கிடையில் வாழ்ந்து முடித்த மகத்தான வரலாறை படைத்தவன் வீரப்பனார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.